நீங்க மாஸ்டர் டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க, அதே டெம்ப்ளேட் தான். அத வந்து இவரு வந்து லோகேஷ் கனகராஜ் இந்த இதுக்கு ஏத்தாப்புல சில விஷயங்கள மாத்திருப்பாரு. இங்க வந்து அது இப்போ வந்து மாஸ்டர் படத்துல வந்து ஏன் ஜேடிக்கு இவ்வளவு பிரச்சனை? ஜேடி ஏன் எப்ப பார்த்தாலும் பூனைய கையில புடிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்காரு? ஜேடி ஏன் இவ்வளவு ட்ரங்கனா இருந்தவரு திடீர்னு எப்படி மாறுறாரு? இந்த படத்தோடைய சக்சஸையும் தாண்டி இந்த கேள்வி தான் உங்க மண்டையில வரும். இதுக்கு என்ன ஆன்சரா இருக்குன்னு தான் நீங்க தேடி போவீங்க. அப்போ ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பை வந்து அவர் வந்து மிஸ்டைரக்ட் பண்ணி அப்போ நீங்க போய் பார்க்கும்போது இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு தான் நீங்க எதிர்பார்த்து உட்காந்துருப்பீங்க. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கணும். டபுள் ஹிட் ஆகும், ட்ரிபிள் ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்குறது. அந்த பில்டப் கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அதோடைய ஒரு எதிர்பார்ப்பு ஆல்ரெடி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு இமேஜ்ல வந்திருக்கோம். பழைய படம் பார்க்கும்போது ஆஹா ஓஹோ அப்படின்னு அங்க போய் உட்காரும்போது அதுல வந்து கொஞ்சம் கூட கனெக்டே ஆகாத ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் வந்து நம்ம ஒவ்வொரு படங்களை பற்றி பேசியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக இந்தியன் பார்ட் 2 வந்தது. அது எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் பார்க்குறவங்களுக்கு. இப்போ என்னன்னா எந்த பார்ட் 2 படம் எடுத்தாலும் அது ஃப்ளாப் ஆயிடுது. ஏன் அப்படி ஆகுது? எல்லா பார்ட் 2 படங்களும் ஃப்ளாப் ஆகல. ஒரு சில படங்கள் ஓடுது. ஆனா பெரும்பாலான பார்ட் 2 படங்கள் ஃப்ளாப் ஆகுது. அது உண்மதான். இந்த பார்ட் 2 அப்படிங்கிற அந்த கல்ச்சர் ஃபர்ஸ்ட்டு தமிழ் சினிமால எங்க இருந்து ஆரம்பிச்சு? இப்போ ஹாலிவுட்ல இருக்கு. ஹிந்தியில கூட இருக்கு. ஆனா தமிழ் சினிமால எப்ப இருந்து ஆரம்பிச்சுன்னு யாருக்காவது தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு என்ன பில்லாவா? பில்லா 2 அந்த மாதிரி ஏதாவதா? பில்லா 2லாம் கிடையாது. ஆக்சுவலா இதே உலகம் நான் என் கமல்ஹாசன் தான் ஃபர்ஸ்ட்டு இந்த பார்ட் 2 கல்ச்சர ஆரம்பிச்சதேவும். விஸ்வரூபம் சொல்றீங்களா? இல்ல அது கூட அதுக்கப்புறம் தானே வந்துச்சு. இதெல்லாம் நமக்கு முன்னாடியே வந்துச்சு. எப்பன்னா கல்யாணராமன் ஒரு படம். ஆமா. அதுல அதுல பாட்டு சொன்னா நெறைய பேருக்கு தெரியும். சிம்பு கூட அந்த பாட்ட வந்து ரீமேக்லாம் பண்ணியிருப்பாரு. காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் அந்த படம் இருக்கு ஆமா, இல்லையா? ஆமா. அந்த படத்துல 2 கமல்ஹாசன். அதுல ஒரு கமல்ஹாசன வந்து கொலை பண்ணிருவாங்க. சத்யராஜ் அண்ட் கோ. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அதுக்கு பழி வாங்குறாரு அப்படிங்கிறது கல்யாணராமன் அந்த படம். செம்ம ஹிட்டு. அத வந்து பார்ட் 2வா வந்து கல்யாணராமன் பார்ட் 2 அப்படின்னு எடுக்காம, அப்ப வந்து அவருடைய குளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்சி சக்தி அப்படிங்கிறவரு. அவருக்கு வந்து எப்பவுமே ஆர்சி சக்தி, அனந்து இவங்கலாம் வந்து ரொம்ப குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் பஞ்ச அருணாச்சலம் சார் இவங்கலாம் வந்து கமல்ஹாசனுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா அங்க தான் போய் மொத ஆளா நிப்பாங்க. அப்போ இவங்க வந்து சொல்லும்போது, பார்ட் 2 வந்து எடுக்கலாமே அப்படின்னும்போது, இது அப்படியே எடுக்க வேண்டாம். வேற மாரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜப்பானில் கல்யாணராமன் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. ஜப்பானில் கல்யாணராமன்ல வந்து படம் பெருசா எந்த அளவுக்கு என்னன்றதெல்லாம் கிடையாது. ஆனா, இன்னுமே வந்து கவுண்டமணி, கோவை சரளா, அந்த சித்ரா லட்சுமணன் இப்போ இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கா இல்லையா? ஆமா, ஆமா. சித்ரா லட்சுமணன் அதுல வந்து டூரிஸ்ட் கைடா வந்து வர்றது வந்துட்டு, "மச்சான பாத்தீங்களா? ஜப்பான் நாட்டுக்குள்ளே" அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. "முனுசாமி, முனுசாமி" இது எல்லாமே வந்து ஜப்பானிய கல்யாணராமன். அதுதான் ஹிட். ஃபர்ஸ்ட்டு தமிழ் சினிமால பார்ட் 2 அப்படிங்கிற அந்த ஒரு ஹிஸ்டரி அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பேய் படம். அ ஜெய்சங்கர், பிரபு, அமலாலாம் நடிச்சு வந்து நாளைய மனிதன். அதுல அஜய் ரத்னம், நடிகர் அஜய் ரத்னம் அதுல தான் அ இப்ப சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காரு. சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு ஆமா, இல்லையா? ஆமா. அவங்க தான் அந்த பேய் படத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு நாளைய மனிதன். அது சயன்ஸ் வித் அந்த ஹாரர் மாரி அது. சயன்ஸ் ஃபிக்ஷன் பிளஸ் ஆமா. ஹாரர். ஆமாமா. நாளைய மனிதன், அப்புறம் இரும்பு மனிதன், அப்புறம் எலும்பு மனிதன் அப்டின்னாங்க. இரும்பு மனிதனோட நின்றுச்சு. எலும்பு மனிதன் வரல. 2 பார்ட்டோட நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட் 2 கல்ச்சர்லாம் வந்து அ யாருனாலயுமே நம்ப முடியாது. அப்படி ஒரு நடிகர் இருக்காரா? யார்யா அவரு? அப்படின்னு கேட்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் மிஸ்டர் பிரேம். பிரேம்னா தெரியுமா? யாருன்னே தெரியாது. அந்த பிரேம் குரோதம்னு ஒரு படம் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். குரோதம் அப்படின்னு ஒரு படம். அப்புறம் வீரமணின்னு ஒரு படம். இந்த படம்லாம் வந்து அவர் படம் மேக்ஸிமம் கிரைம் ஸ்டோரீஸ் அந்த மாரி தான் இருக்கும். பிரேம்னு ஒரு நடிகர் இருந்தாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட்டு குரோதம்னு ஒரு படம். அது இந்த ராபின்ஹுட் ஸ்டைல்ல ஒரு ஸ்டோரி. அந்த பிரே அந்த அந்த படத்த குரோதம் அப்படின்ற அந்த படம் பண்றாரு. அவர் தான் வந்து குரோதம் 2 அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பண்றாரு. பெருசா போகல. இதெல்லாம் எப்போ 2000க்கு முன்னாடியா? இல்ல 90களுக்கே முன்னாடியா? அது ஜப்பானிய கல்யாணம் 90களுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த குரோதம் இது வந்து 90ஸ் இந்த இரும்பு மனிதன், எலும்பு மனிதன்லாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் குரோதம் 2லாம் வந்துட்டு அந்த 2000 பீரியட்ல தான். அந்த 2க்கும் நடுவுல இருக்கிற ஒய்டிகே இருந்தப்போ இந்த இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருசாலாம் எங்கேயுமே வந்து ரீமேக் வந்துச்சு. ரீமேக் படங்கள்லாம் வந்துச்சு. பட் எங்கேயுமே வந்து பார்ட் 2 படங்கள் அப்படிங்கிறது வரல. அப்புறம் ஃபைனலா வந்து பார்ட் 2 கல்ச்சர் எங்க வர ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, தமிழ் சினிமாவுல இயக்குனர்கள் இருக்காங்க இல்லையா? இயக்குனர்கள் வந்து ஒரு படம் ஹிட் அடிச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்து 2 படம் தோல்வி அடையுது அப்படின்னா, அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு ஹிட் குடுத்தாகணும் அப்படின்னும்போது, ஆல்ரெடி ஹிட்டான ஒரு டெம்ப்ளேட்ல வந்து இந்த படம் வந்துருச்சுல்ல. ஸோ அப்ப இந்த படத்தோட டைட்டில வச்சே வந்து பார்ட் 2ன்னு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மொதல்ல இயக்குனர் ஹரி ஆரம்பிக்கிறாரு. சிங்கம் 1, சிங்கம் 2 அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. படம் ஓகே. ஆவரேஜா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சிங்கம் 3க்கு அப்புறம் வந்து சூர்யா, ஹரி 2 பேருமே நான் நடிக்கவே மாட்டேன் போப்பா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் அது.
இதெல்லாம் என்ன பிரச்சனை ஆகுது அப்டின்னா, அங்க வந்து கதை இலாக்கால ஒரு பெரிய ஆட்கள் இருந்தாங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் கிட்ட. இந்த இரும்பு மனிதன், எலும்பு மனிதன்லாம் இதுல வந்து சயன்ஸ் ஃபிக்ஷன். அது ஒரு நாவல் அடாப்டேஷன்ஸ்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். பட் இதுல எல்லாமே என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் எடுத்துட்டோம். அ அதுக்கப்புறம் வரிசையா ஃப்ளாப் குடுத்துட்டோம். இப்ப நம்ம இண்டஸ்ட்ரில நிக்கணும், சஸ்டெயின் ஆகணும் அப்டின்னா, ஒரு ஹிட் குடுக்கணும். அப்ப ஹிட் குடுக்கணும் அப்டின்னா, ஆடியன்ஸ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பேசிக்கா உள்ள வர வைக்கிறதுக்காக ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிய கிரியேட் பண்றாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு வந்து பார்ட் 2. இந்த பேரு போட்டா உடனே, "ஏய் அந்த படம் சூப்பர் ஹிட்டுடா. அப்ப இந்த படம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்துரும் இல்லையா? இப்ப நம்ம இந்தியன்லயே அப்படித்தானே ஏமாந்தோம். ஸோ அந்த மைண்ட் செட்லயே நம்ம வந்து உள்ள வருவோம். உள்ள வந்து பார்க்கும்போது, அதோட எதிர்பார்ப்ப பூர்த்தி செஞ்சுருச்சுன்னா பிரச்சனை இல்ல. பூர்த்தி செய்யல அப்படின்னா, அது ஃப்ளாப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வரிசையில தான் இப்போ நெறைய இயக்குனர்களுடைய படங்கள் எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆனதுக்கு காரணம். இப்ப சில படங்கள் ஓடுதுல்ல. சுந்தர் சிலாம் எடுக்குறாரு. பார்ட் 3, பார்ட் 4 வரையும் வந்துட்டாரு. சுந்தர் சியோட கதைய நீங்க என்னன்னு சொல்லுங்க. அடிப்படையா வந்து சுந்தர் சி வந்துலாம் வந்து ஒரு மாஸுங்க. அவர் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். கமர்ஷியல் படத்துக்கு உண்டான மினிமம் கேரண்டி. அவர் வந்து குடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வைரத்த கடத்துறது. ஒரு பேய்னா இந்த மாரியான ஒரு டெம்ப்ளேட்டு. ஒரு அரண்மனை அப்டின்னா, அது ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. இதெல்லாம் வந்து ரெகுலரா வர டெம்ப்ளேட்டான ஒரு கதை தான். அவரே ரொம்ப ஜாலியா தான் எடுத்துக்குறாரு. இது வந்து ஒரு மினிமம் கேரண்டி. அதே மாதிரி அவர் வந்து கதைய மட்டுமே முழுசா நம்பிலாம் கிடையாது. அவர் படத்துல வந்துட்டு காமெடிக்குன்னு 2, 3 கேரக்டர் கண்டிப்பா வச்சிருப்பாரு. படம் ஓடுதோ இல்லையோ, அந்த காமெடிலயே வந்து படம் ஓடிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரு நெறைய அந்த சாங் சீக்வென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கிளாமரா இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் மினிமம் கேரண்டிக்கு உண்டான எல்லா டெம்ப்ளேட்டுமே வச்சிருப்பாரு. ஏன் சுந்தர் சி ஆக்ஷன்னு ஒரு படம் எடுத்தாரு. ஏன் ஓடுச்சா? ஓடலில்ல. ஆனா அரண்மனை ஏன் ஓடுது? அந்த டெம்ப்ளேட் வந்து ஜெயிக்கிற டெம்ப்ளேட்டுங்கிறது அவருக்கு தெரியும். ஒரு வைரத்த 4 பேர் கடத்திட்டு போறாங்க. திருப்பி காப்பாத்துறது. இதுக்கு இடையில ஒரு கதைய ரெடி பண்றது அப்படிங்கிறது இது ஜெயிக்கிற டெம்ப்ளேட். அவர் அந்த டெம்ப்ளேட்ட கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதனால போச்சு. இப்போ நீங்க சுந்தர் சி படத்த எடுத்துக்கங்க விட்டுருங்க. பாகுபலியே ஏன் ஓடுச்சு? அது பிளான் பண்ணும்போதே 2 பார்ட்டா பிளான் பண்ணப்பட்டது. அவ்வளதான் விஷயம். பண்ணும்போதே இந்த படத்தோட கதை வந்து நம்மள வந்து 2 பார்ட்டுக்கு டிமாண்ட் பண்ணும். 3 பார்ட்டுக்கு டிமாண்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த கதைய அதுக்கு ஏத்தாப்புல வடிவமைச்சுட்டு அதுக்கப்புறம் குடுத்துருவாங்க. ஆனா, இந்த இந்தியன் 2ல வந்து என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இவங்க வந்து கதைய வந்து எழுதும்போது வந்து ஒரு பார்ட்டுக்கான கதையா தான் எழுதுனாங்க. எடுக்கும்போது நெறைய ஃபுட்டேஜஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால, அத 2 பார்ட்டா பிரிச்சுட்டாங்க. இதுதான் இங்க பெரிய பிரச்சனை. நீங்க எழுதும்போது ஒரு ஒரு அதுவும் சங்கர் கிட்ட இருந்து இந்த மாரியான ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்கல. ஒரு இந்தியன் 2 ஒரு சங்கர் அப்படிங்கிறவரு பேப்பர் ஒர்க் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போறவரு கிடையாது. இன்னும் சொல்லப்போனா எந்திரன் படம் இருக்கு இல்லையா? எந்திரன் படத்தப்போ அ படத்தோடைய ஷூட்டிங் கிளம்பும்போது தான் இயக்குனர் அட்லி வந்து உள்ள ஜாயின் பண்ண வராரு. உள்ள ஜாயின் பண்ண வராரு. அப்போ வந்து அதுவரையிலுமே ஸ்டோரி போர்டுங்கிற ஒரு கல்ச்சர் தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. ஒரு சீன் இருக்குன்னா, இந்த ஸ்டோரி போர்டு கல்ச்சர்ல வந்து பேக் டிராஃப்ட் என்ன இருக்கும்? இதுல என்ன இருக்கும்? அப்படிங்கிறத கேரக்டரைசேஷன் வரையும் எல்லாமே வந்து அதுல வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அட்லி உள்ள வராரு. அப்பதான் டெக்னாலஜி கொஞ்சம் அப்கிரேட் ஆன டைமு. அப்போ வந்து சங்கர்ட்ட போய் சொல்றாரு, "சார் இது லைன் டிராயிங்கா வரைஞ்சிரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த படத்தையுமே வந்து லைன் டிராயிங்ன்னா எனக்கு புரியலப்பா அப்படின்னும்போது, அந்த படத்தோட ஒரு சின்ன சீக்வென்ஸ எடுத்துட்டு, அத வந்து மோஷன்ல அனிமேஷன்ல ஒரு லைன் டிராயிங்கா வந்து அதுக்கு ஒரு விஷுவலு, ஆடியோ இதெல்லாம் குடுத்து, இந்த மாரி இது சார் போகும் அப்படிங்கும்போது, இது நல்லா இருக்கே! அப்போ ஒட்டுமொத்த படத்தையுமே எடுத்தோம்னா எடிட்டிங்ல குறைஞ்சிருமே, எல்லாமே பண்ணிடலாமே, பட்ஜெட் வைஸும் குறைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு, ஷூட்டிங்க போஸ்ட்போன் பண்ணி 6 மாசம் அந்த எந்திரன் படத்துக்காகவே வந்துட்டு டோட்டலா வந்து அந்த ஸ்கிரிப்டையுமே வந்து லைன் டிராயிங்கா பண்ணி, ஒவ்வொரு விஷயத்தையுமே அனிமேஷன்லயே வந்து ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போனாங்களாம். அந்த அளவுக்கு கிளாரிட்டியா ஒரு படத்த போன சங்கர், அதுக்கப்புறம் எங்க போனாரு? ஸோ இதுதான் பிரச்சனை. இவங்க கதை எழுதும்போதே வந்து, அந்த கதைக்கு உண்டான முக்கியத்துவத்த குடுத்து, இது 2வது பார்ட்டுக்கு நமக்கு லீடு குடுக்கும், அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்கன்னா, அது ஹிட் குடுத்துருக்கும். அது ஹிட் குடுக்கும். ஏன் நம்ம பெரிய படத்த எடுத்து விட்டுருவோம். சாதாரணமாவே சின்ன சின்ன படங்களே வந்து 2ண்ட் பார்ட்ன்னு வருது. அதுவுமே ஏன் ஓட மாட்டேங்குது? இப்போ கழுகுன்னு ஒரு படம். ஆமா. ரொம்ப நல்லா ஓடுச்சு அந்த படம். அந்த படம் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு பாடல்கள் ஹிட்டு. யுவனோட மியூசிக்ல படம் வந்து செம்ம ஹிட் ஆச்சு. ஆனா, கழுகு பார்ட் 2 அப்படிங்கிற அந்த இயக்குனர் ஏன் எடுத்தாரு? அதுக்கடுத்து அவருக்கு பெருசா எதுவுமே ஓடவே இல்ல. வேற வழியே இல்லாம கழுகு பார்ட் 2ன்னு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தாரு. ஏன் இதே இப்போ கோட் எடுத்த இயக்குனர் வெங்கட் பிரபுவே எடுத்துக்கோங்களேன். சென்னை 6,28,000 தான். அதுக்கு வரைக்கும் அவர் ஒரு நடிகரா இருந்த வெங்கட் பிரபு, ஒரு இயக்குனரா அவதாரம் எடுத்தது சென்னை 6,28,000. ஒரு டீம் வச்சுட்டு ரொம்ப ஜாலியா கலகலப்பா ஒரு படம் பண்றாரு. கிரிக்கெட் பேக்ட்ராப்ப வச்சுட்டு. செம்ம ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வெறும் தோல்வி படங்கள். வெறும் தோல்வி படங்களா இருக்கும்போது, அவருமே எந்த டெம்ப்ளேட் எடுத்தாரு? ஒரு ஹிட் குடுக்கணும் அப்டின்றதுக்காக, சென்னை 6,28,000 பார்ட் 2 அப்டின்னு தான ஒண்ணு எடுத்தாரு. அது ஓடுச்சா? ஓடல. ஸோ 2ண்ட் பார்ட்டுக்கு உண்டான படங்கள் தோல்வி அடையுது அப்டின்னா, அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்டின்னா,
ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு உண்டான அந்த சீக்வென்ஸ்ல இருந்து இவங்க கரெக்ட்டான லீட் எடுத்து பண்றது கிடையாது. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் இவங்க எழுதும்போதே இது செகண்ட் பார்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுதுறதும் கிடையாது. இப்போ லோகேஷ் கனகராஜோடைய படங்கள் எல்லாமே ஏன் எல்சியூ அப்படின்னா, அவர் வந்து அவரோட கதைகள் எல்லாமே வந்து ஹால்ஃப் பேக்டு தான். எந்த கேரக்டருமே ஃபுல்லா ரிவீல் பண்ணி விட மாட்டாரு. இப்போ மாஸ்டர் படத்துல ஜேடி அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன? அவரோட ஜேடி அப்படிங்கிற அந்த பேருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஜாக் டேனியல்ஸ்ன்னு சொல்லிருவோம். ஆனா அவருடைய பேர் ஜான் துரைராஜ் அப்படிங்கிறது கீழ சிம்பிளா எழுதி வச்சுட்டு போயிருவாரு. அந்த கேரக்டர் ஏன் வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து பண்ணுது? அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனா மாஸ்டர் படத்தோடைய விஷயம் என்னன்னா, அது வந்து கமல் அவர்களுடைய நம்ம ஊர் படத்துடைய டெம்ப்ளேட். நம்ம ஊர் படத்துல கமலஹாசன் வந்துட்டு அவர் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் மாரி அவருக்கு வந்து பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையும் தாண்டி வந்து ஒரு எல்லாத்தையும் தொறந்துட்டு ஒரு இடத்துக்கு வரணுங்கிறாரு. அங்க இருக்கிறவங்கலாம் ட்ரக் எல்லாத்துலயும் அடிக்ட் ஆகி தப்பான ஒருத்தவங்க. அவங்களெல்லாம் திருத்துறதுக்காக உள்ள போறாரு. இப்ப வந்து அவர் எப்படி திருத்துறாரு? நீங்க மாஸ்டர் டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. அதே டெம்ப்ளேட் தான். அத வந்து இவரு வந்து லோகேஷ் கனகராஜ் இந்த இதுக்கு ஏத்தாப்புல சில விஷயங்கள மாத்திருப்பாரு. இங்க வந்து அத காலேஜ்ல அப்ப ஸ்டூடண்ட் பண்ற ஒரு விஷயத்த, இவங்க வந்து இந்த சீர்திருத்த பள்ளியில உள்ள என்ன பண்றாங்க? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு கதைய வந்து நீங்க ஆஃப் பேக்டா விடுறீங்க. அந்த கேரக்டர ஆஃப் பேக்டா விடுறீங்க அப்டின்னா, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கதையோட லூப் ஹோல்ஸ், லாஜிக் மிஸ்டேக்ஸ் தெரியாது. ஏன் இப்போ வந்து மாஸ்டர் படத்துல வந்து ஏன் ஜேடிக்கு இவ்ளோ பிரச்சனை? ஜேடி ஏன் எப்ப பார்த்தாலும் பூனைய கையில புடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்காரு? ஜேடி ஏன் அவ்ளோ ட்ரங்கனா இருந்தவரு திடீர்னு எப்படி மாறுறாரு? இந்த ஒரு கேள்வி உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குல்ல. பாகுபலி படம்போது ஏன் வந்து பாகுபலி வந்து கட்டப்பா வந்து கத்தியால குத்துனாரு? மாமா அவர்களே! அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பின்னாடியே குத்துனாரு? ஒரு கேள்வி உங்க மண்டையில ஓடுது இல்லையா? இப்போ உங்களுக்கு இந்த படத்துடைய சக்சஸையும் தாண்டி இந்த கேள்வி தான் உங்க மண்டையில ஓடும். இதுக்கு என்ன ஆன்ஸரா இருக்குன்னு தான் நீங்க தேடி போவீங்க. அப்போ ஆடியன்ஸோட எதிர்பார்ப்ப வந்து அவர் வந்து மிஸ்டைரக்ட் பண்ணிட்டாரு. அப்போ நீங்க போய் பார்க்கும்போது இந்த கேள்விக்கு ஆன்ஸர் என்ன இருக்கும் அப்படின்னு தான் நீங்க எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பீங்க. படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்த்திருந்திருக்க மாட்டீங்க. இவங்க அப்படி கிடையாது. இது வந்து என்னன்னா இந்தியன் படம் செம்ம ஹிட். இந்தியன் 2 டபுள் ஹிட் ஆகும், ட்ரிபிள் ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு பில்டப் குடுக்குறது. அந்த பில்டப் குடுக்கும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அதோடைய ஒரு எதிர்பார்ப்பு ஆல்ரெடி ஒரு இமேஜ கிரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு இமேஜ்ல வந்திருக்கோம். பழைய படம் பார்க்கும்போது ஆஹா! ஓஹோ! அப்படின்னு. இப்ப அங்க போய் உட்காரும்போது, அதுல வந்து கொஞ்சம் கூட கனெக்ட்டே ஆகாத ஒரு விஷயம் சொல்லும்போது, 2வது வந்து பார்த்து பழகி சலிச்சு போன ஒரு விஷயங்கள சொல்லும்போது, அது சுத்தமா ஒட்டல அப்படின்னா, அது வந்து ரொம்ப விஷயம். அதே மாரி நேட்டிவிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பார்ட் 2 படங்கள் இப்போ சிங்கம் 3 ஏன் பெருசா போகல அப்படின்னா, கதை ஆந்திரால நடக்குது. தமிழ்நாட்டுக்கு எடுத்த படத்த நாங்க ஆந்திரால போய் எதுக்கு பார்க்கணும்? அது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஒரு படம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நேட்டிவிட்டியோட சில விஷயங்கள் இருக்கணும் இல்லையா? அந்த நேட்டிவிட்டி மிஸ் ஆகுது. இப்போ இந்தியன் 2 ஓடல அப்படின்னா, அது நேட்டிவிட்டிக்குள்ளேயே வரல. கிரானைட் பிசினஸ்ல ஒருத்தன் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில ஓட வச்சு என்னமோ பண்றார்ல. தமிழ்நாட்டுல கிரானைட் ஊழல்னால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இத எப்படி சங்கர் மறந்தாரு? கிரானைட் ஊழல் 17,000 கோடி ஊழல் என்ன எங்க விஜய் மல்லையா? எங்களுக்கு முன்னாடி எங்க தலைவன் ஒருத்தர் வச்சிருக்காயா 17,000 கோடி, 18,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு, லோக்கல்ல ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய ஊழல் அப்படிங்கிற அந்த ஸ்கேம வந்து அப்பட்டமா நரபலி அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சுல்ல. அது எங்கேயுமே வந்து தமிழ்நாட்டுல ஒரு விஷயத்தையே சொல்லாம, இது தேசம் முழுதும் நடக்கும் கதை அப்படின்னு சொல்லி குஜராத்ல அவங்க என்ன பண்ணா எனக்கு என்ன? அதே கிரானைட் ஊழல நீ தமிழ்நாட்டுல ஒருத்தன் பண்ணான் அப்படின்னு என்ட்ட சொல்லியிருந்திருக்கலாம்ல. ஏன் சொல்லல? எஸ்.ஜே. சூர்யா காமிக்கிறீங்க. அவர் ரியல் எஸ்டேட் புரோக்கரு. இதுதான் சேவைங்கிறது. எஸ்.ஜே. சூர்யா அது அப்படிப்பட்டவர் கிடையாது. எஸ்.ஜே. சூர்யா அதையும் தாண்டி வேற ஒரு விஷயம் பண்றவரு. அப்போ அவர வந்து நீங்க ஒரு தனி ஒருவன் ஸ்டைல்ல ஒரு அரவிந்த் சுவாமி மாரி ஒரு ஒரு கேரக்டர் குடுக்குறீங்க அப்படின்னா, அவரு தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆக்சுவலா அது எஸ்.ஜே. சூர்யா டெம்ப்ளேட்டே கிடையாது. அவரோட மீட்டர் வேற மீட்டரு. ஸோ அதுதான் இந்த கேரக்டரோடைய அசாசினேஷன் தான் இங்க ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஃபர்ஸ்ட்டு கன்டென்ட். கன்டென்ட்க்கு பின்னொரு பெரிய பிரச்சனைன்னா, இங்க கதை இலாக்கான்னு ஒரு விஷயமே இல்ல. ஒரு கதை இன்னொருத்தவங்ககிட்ட ஆரோக்கியமா டிஸ்கஸ் பண்றது கிடையாது. இப்போ ராயன் படத்துல வந்து தனுஷ் இவங்க எல்லாமே வந்து ஒரு இயக்குனர் இன்னொருத்தவங்கன்னா கண்டிப்பா ஒரு டிஸ்கஷன் இருக்கும். இது இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? முடிவு வந்து இயக்குனர் கையில தான். பட் 4 பேரோட சஜஷன்ஸ் கேட்டுட்டு, இது ரைட்டா இருக்கா? இல்லையான்னு ஒண்ணு அனலைஸ் பண்ணிட்டு ஏன்னா இது வந்து நொடிக்கு நொடி காசு. அப்போ இவங்க அந்த அனலைசிஸ் இல்லாம அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா உள்ள இறங்குனது தான் இந்த படத்துடைய தோல்விக்கும், இனி வரப்போகும் பார்ட் 2 படங்களுக்கும் ஒரு சில படங்கள் வெற்றி அடையலாம், சில படங்கள் தோல்வி அடையலாம். அப்படி தோல்வி அடைஞ்சுனா அதுக்கு காரணம் கதையில இவங்க வந்து ஒரு தெளிவுத்தன்மை இல்லாதது மட்டும் தான். நன்றி.